தண்ணி கூட கொடுக்குறவங்க அந்த தண்ணி கூட பரிசை வந்து நீங்க தான் உடஞ்சாலும் நீங்க தான் அந்த பரிசை ஏற்றுக்கிறணும். தண்ணி கூட உங்களுக்கு தர உள்ளாங்க. அதுக்காண்டி நீங்க தண்ணி கூட கொண்டு வந்தீங்கன்னா அதை ஏற்றுக்க வேண்டியதில்லை. தண்ணி கூட உடஞ்சாலும் உங்களோட தான் அதை நாங்கள் பரிசு கொடுப்போம். சூப்பரா என்ன எல்லாருமே இப்படி சிறப்பா ஏறினா எங்களுக்கு ஒரே பதட்டமா சரத்குமார் கேப்டன் சரத்குமார் என்னாச்சு? அடுத்த ஏற சொல்லுப்பா, டைம் ஆயிட்டு இருக்கு. ஆப்ல டயானா ஆல்வே டைம் பார்த்துறானே டக்குனு முதுகுல வஞ்சத்துல தடவி அப்படியே உண்டு கோலத்தை பிடிச்சு பண்ணிடுவாங்க. கலரும் நல்லா இருக்கணும், கோலமும் நல்லா இருக்கணும். நீங்க ஆளு புள்ளைய பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நீங்க என்ன கோலத்தை வைக்கல? என்ன சோக்கர் நல்லா இருக்குது. நம்ம ஒரு புள்ளமா அது பாருங்க, ஆளை எப்படி இருக்கா பாருங்க. சரத்குமார பாருங்க, 5 பேரை தாங்கி கட்டையா நிக்கிறாரு பாருங்க. என்ன பண்ணுறா? 6 அடி சரத்குமார் 5, அவர் ஒரு 7 அடி மாமா. 7 அடியா? அவர் 7 அடி, சரத்குமார் 7 அடி தானே. அதான் சட்டத்தை தொட்டுதாரோட இருக்கு. இந்த பரிசுகளை எங்களுக்கு வாரி வழங்கிய ஐயா கொஞ்சம் ஓரமானுங்கயா. சீதாராம் நடுவர்கள் வந்து தீர்ப்பு சார்பாக கோலத்தை அழைத்து வரவேற்கிறோம். தயவு செய்து பார்வையாளர்கள் கொஞ்சம் ஓரமானுங்க. ஓரமானுங்க. தயவு செய்து யாரும் கோலத்தை அழைச்சிடாதீங்க. நடுவர் வந்து தீர்ப்பு சொல்லணும். அப்பதான் யாருக்கு என்னன்னு உரிமையாளர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆள் வருவாங்க, அதுக்காக நடுவர்கள் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவது தீர்ப்பு இல்லை. பன்னெண்டு நிமிடங்கள், வெறும் 12 நிமிடங்கள். 12 நிமிடங்கள். இதற்கு அடுத்தபடியாக தண்ணி ஒன்னும் அவசரம் இல்லை, சுமந்து கொண்டு அதுல போட்டு குழப்பி விடாதியம்மா. அதுவெல்லாம் போட்டுட்டு அதுல போட்டு குழப்பி விடாதிய, அமைதியா போட்டுட்டு எப்படி போட்டாலும் பரிசு உண்டு. அதை மனதில் வச்சுக்கோங்க. சும்மா கதாமதான அள்ளி போட்டாலும் அம்மன் வாசல்ல பரிசு உண்டு மாப்பிள, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன். வெளியில கொஞ்சம் ஓரணுங்கம்மா. நாங்க எடுப்பது முடிவு இல்ல, கமிட்டி வருவார்கள். நாங்க கமிட்டி இல்ல, நடுவர் இருக்கிறார்கள். அன்போடு வரவேற்கிறோம். பஸ்ல போட்டு முடிச்சவங்க கை தூக்கிங்கம்மா. நாங்க கவலைப்படாத பஸ்ல போட்டு முடிச்சவங்க கை தூக்கிங்க. பெண் நிகழ்ச்சிகள் அனைத்திற்குமான சிறப்பு பரிசு வழங்கி எங்களுக்கு பேருதவி செய்த ஸ்ரீ சீதாராம் சவுளிகள் அண்ட் ரெடிமேட்ஸ் அண்ட் ஃபேன்சி ஸ்டோர் அவர்களையும் அவர்கள் உரிமையாளர்கள் அவர்களையும் விழா குழு சார்பாக வருக என அன்போடு வரவேற்று வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் தாங்கள் எங்களுக்கு அழைத்து வரும் பேராளர்களுக்கும் இந்த பொருள்களுக்கும் விழா குழு சார்பாகவும் கிராமத்தார்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு உற்சாகம் வருகிறோம். மாப்பிள வாசிக்கிறீங்களா? மாறாத்தா நேற்றே முடிச்சிட்டாங்களா தம்பி? கோச்சுக்காதீங்கப்பா. ஆமா மாப்பிள முடிச்சாச்சு. அந்த தம்பிகள் மன்னிக்கவும். கூடாது, கோயில் வாசல்ல சிறப்பா இருக்கணும் தான் நம்ம நிகழ்ச்சி வைக்கிறோம். மாப்பிள ஆமா, டீமை கூட்டிட்டு வாங்க. யாரு நடுவரை கூட்டிட்டு வாங்க. முடிச்சாங்க. சேர்ந்த சீதாராம் அவர்களை இங்கே இந்த கோலத்துக்கு கமிட்டியின் சார்பாக முடிவுகளை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய நாவடி சீதாராமன் சவுளி ஸ்டோர் அவர்களை விழாமேடைக்கு அழைக்கின்றோம். தற்போது நடந்து முடிந்த வரவேற்கிறோம். அம்மன் வாசல்ல முடிவு தெரிவிக்க வருகிறாங்க கமிட்டியாளர்கள் இல்ல. இப்போது நடைபெற்று முடியும். வாங்க ஐயா, வாங்க. உள்ள போயிருக்கு தீர்ப்பை யாரு வழங்க? சீதாராம் உரிமையாளர் இந்த தீர்ப்பை பேரவை செய்யுமாறு சார்பாக வரவேற்கிறோம். ஓரமாட்டுங்கம்மா. இல்ல ஓரமாட்டுங்கயா, மாப்பிள்ள ஓரமாட்டுக்க சொல்லுங்கயா. ஓரமாட்ட சொல்லுங்க.
கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா. நீங்க 2 ஏறு எடுப்பாங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளி நின்னா கோலமே தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? யாரு சொல்றதே கேட்காண்டா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்லுங்க. அப்பதான் கோலம் தெரியும். கோலம் தெரிஞ்சாதான் நம்ம பரிசுகளை அறிவிக்க முடியும். 4 பேருமே பரிசு கொடுத்துதான் ஆகணும். நம்ம 4 பேருக்குமே பரிசு கொடுத்துருவோம் மாப்ள. ஆனா 4000 பேர் இருக்கிற ஊர்ல 8 பேர் தான் இருக்கிறாங்க நமக்கு கோலம் போடுறதுக்கு. அதான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சின்ன பிள்ளைகள் அப்படி நம்மளே மாவு எடுத்துட்டு இறங்கலாம்னு பாக்குறேன். அடுத்த வருஷம் நம்மளே போட்டு போடுங்க. ஆமா, இதெல்லாம் சரியா வராது. சித்தப்பா அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம். அன்பு அண்ணன் செல்லத்துறை அண்ணன் அவர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். காட்டியுள்ளனர். அவர்கள் 6 நபர்கள் ஏறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டால் முதலாவதாக குடவையில் கேசூர் பாசனினருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். இரண்டாவதாக நல்லடிக்காடு தீர்ப்புகள் முடிவடைந்தது. மூன்றாவதாக எங்களுக்கு தீர்ப்பளித்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கைத்தட்டுங்கப்பா. சுப்பிரமணியம் தோப்பு செந்தில் நினைவாக அவர்களுக்கு 5வது வாய்ப்பு வழங்கப்படும். மாப்பிள நீங்க பாட்டுக்கு பரிசு அன்பு சகோதரி மதுமிதா கிருஷ்ணயா. முதலாவது பரிசு கைத்தடி உற்சாகப்படுத்தியா. 2வது பரிசு காளீஸ்வரி ஜெயபிரியா. கைத்தட்டு 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 கைத்தட்டு. 3வது பரிசு பாண்டி மீனா மணிமேகலை. 3வது பரிசு அதுக்கு ஒரு பரிசு கொடுங்க. 4வது பரிசு யோகதர்ஷினி சந்தியா. அருமை அருமை. யோகதர்ஷினி சந்தியாவுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கிறோம். அதான் சிறந்த சின்னஞ்சிறு சிறுமிகள் கலந்து கொண்டு இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற அனைவருக்கும் விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த போட்டிக்கு எங்களுக்கு தீர்ப்பு வழங்கிய உரிமையாளர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். தண்ணி குடம் தூக்கிட்டு ஓட்டுற போட்டிப்பா. சுப்பமா சுப்பமா தான் பரிசு. தண்ணி குடம் பதிவு யாரு? சுந்தரப்பா. 2வது சுந்தரப்பா மாப்பிள முத்து. இந்த தண்ணி குடத்துக்கு 2வது சுந்தரப்பா பரிசு. ரைட்டா என்ன கொடுத்துருவோமா? தண்ணி குடத்துக்கு கொண்டு பேர் கொடுங்க. 2 பேரும் கொடுங்க. சுப்பமா சுந்தரம் பேர் கொடுத்துருக்கீங்க. குடம் நாங்களே தந்தாலும் வந்துருங்க. குடத்தை நாங்களே கொடுத்துறோம். அவ்வளவுதான். எல்லாரும் வாங்க வாங்க. வீட்டுல தண்ணியை தூக்க முடியாதுங்களா? நம்மளே தூக்கிட்டு வரணும். வாங்க நீங்க நம்மளே தண்ணி கூட தாங்கி வரும். வழுக்க மரத்துக்கு இன்னொரு டீம் வந்திருக்காங்க. இன்னொரு டீம் வந்திருக்காங்க வழுக்க மரத்துக்கு ஏறதுக்கு. எப்படி பண்ணிக்கலாம்? வாங்க நீ அங்கேயே இருந்துங்க. சார்பாக அன்போடு உங்களை வருது என வரவேற்று வருகிறோம். மாமா சொல்லுங்க பண்ணுவாமா. மாப்பிள நான் சொல்றேன் கேளுங்க. இது என்னையா பொறுத்தவரைக்கும் வருது. அந்த மாணவமா 2 பேர் நிக்கிறாங்க எல்லாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியா போங்க. நீங்க 7வது டீம். ஏன் மாப்பிள டைம் இல்ல, கொஞ்சம் குயிக்கா வாங்க. மாப்பிள 7 அணின்னு சொல்லியல. என்ன கனி திங்கிறதா இல்ல வழுக்க மரம் ஏற அணி? வழுக்க மரம் தான். வழுக்க மரம் தான். வழுக்க மரம் தானா? வழுக்காது போல மரம். சரி 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 ஏற சொல்லுங்க. இங்க இருந்து உன் கையில தெரியுது. ஒன்னும் வழுக்கிற மாதிரி தெரியலையா? அன்பு சார்ந்த வழுக்க மரம் ஏறுவீர்களே. கயிறு இழுக்கும் போட்டி உண்டு. மாணவர்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி. உடனடியாக வழுக்க மரம் ஏறுவதற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தட்டி செல்லுமாறு நிறைய இருக்குது. வாங்க வேகமா வாங்க. மனிதாவாணி அணியில உடனடியாக ஒரே கூட்டமாக இருக்கு பாருங்க. அதைத்தான் சார் ஒரே கூட்டமா அம்மன் வாசல்ல பாருங்க. ஆமா இதுதான் அப்படியே கோயில் வாசல்ல இருக்கு பாருங்க. பட்டு புடவையே 6000 வரும்பா அந்த புடவை. ஆமா மாப்பிள அவ்வளவு சூப்பரா இருக்கு. தண்ணீர் குடம் தூக்கி கொண்டு ஓடுது. சுப்பம்மாள் அவர்கள், சுந்தரம்பாள் அவர்கள், தேவி அவர்கள், சத்யா அவர்கள், ஞானசுந்தரி அவர்கள், மலர் அவர்கள், இதுவரை 6 நபர்கள் தன்னுடைய அவர்கள் 7 நபர்கள் தன்னுடைய பதிவினை செய்திருக்கிறார்கள். தண்ணீர் குடம் தூக்கி ஓடுதல் 7 நபர்கள் இதுவரை பதிவு செய்துள்ளார்கள். குடத்தை எங்கிட்ட கொடுத்துருந்தோம். சரி இருக்கட்டும் மாப்பிள. கொஞ்சம் அது லேட் பண்ணியா? அது லேட்டா தான் பயந்துச்சுவான்.
இதோ விளக்கமரத்திலே மணிவிழா மேலே சேர்ந்த மாட்னா மன்னாடி 5 பேர் கொண்ட குழு இதோ எழுதி கொண்டிருக்கிறார்கள். மணிவிழா மயல் ஸ்ரீ சக்தி விநாயகா மாட்னா மன்னாடி. சூப்பர்ண்ணே அருமனை ஆமா பாருங்க மாப்பிள்ள, நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க. அந்த தனி கூட அப்பா பாட்டு செலக்ஷன் பண்ணி வச்சுட்டீங்களா? ஏய் என்ன 5 பேர் இருக்காங்கப்பா. 7 பேரா? 5 நாள் இருக்காங்க. 7 பேர் போடுவாங்க. அம்மாவுக்கு தனியா சொல்றதுனா போறாங்க வரிசையா. இங்க வரிசையில பாடும்போது தான் தெரிய போகுது. ஆனா உங்களுக்கு கொரோனா வந்தாலும் உங்க வண்டியில சாப்பிட்டுறீங்க. தேவி அவர்கள் தற்போது நடைபெற்று முடிந்த தண்ணீர் குடம் தூக்கி ஓடுதல் போட்டியிலே முதல் பரிசு சுப்பம்மாள் அவர்கள், 2வது பரிசு சுந்தரம்பாள் அவர்கள், 3வது பரிசு மலர் அவர்கள், 4வது பரிசு தேவி அவர்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கு விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் மட்டும் உள்ள வாங்க. ஆமா, சின்ன பிள்ளைங்க மட்டும், குழந்தைகள் மட்டும் வந்து எல்லாரும் மற்றவங்க வெளியே அடிக்க சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள நீங்க வர சின்ன பிள்ளைல ரொம்ப சித்தோடாதீங்க. யாரு நம்பர் சொல்லுங்க. ஓகே, கண்டுட்டாங்களா எல்லாம்? செத்த படுக்க மாப்பிள்ள. ஆமா, கரெக்டா பாத்துங்க. சின்ன பிள்ளைல பாவம் ரொம்ப நேரமா சித்தோடாதீங்க. ரைட்டு, முடிச்சு விட்டுருவோம். ஆமா. யாரு மாப்பிள்ள? ராஜா மாப்பிள்ள, நீங்க சொன்னாதான் நாங்க சொல்லுவேன். நம்பரை சொல்லுங்க. 3 பாட்ட போட்டு விடுங்க. பாட்ட போட்டு விடுங்கப்பா. மைக்கு அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. நம்பரை எடுத்து வச்சு வந்துக்குங்க. எல்லாம் ஓடிட்டே தெரியுது. அதான் இதான அப்படி எப்படி குதிச்சு குதிச்சு ஓடி உட்கார்ந்து இருக்குதா? கேட்ட சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. 2 3 யாருமே இல்ல. மறுபடியும் போட்டு விடுங்க. உங்க விருப்பம் தான். அம்மன் அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும். அருமையா விளையாட்டுமா. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சிறப்பா இருக்கு. சொல்லுவாங்க. 4 ஆஹா, சரி, அருமையா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவுட் பண்ணி விட்டீங்க மாப்பிள்ள.
ஆமா என்ன பண்ண அவதாரப்பட்டாலியா செல்லியம்மன் பாருங்க சொல்லவா மாமா சொல்லுங்க நம்பர் என்ன 2 ஆமா பெரிய நிகழ்ச்சிகள் அனைத்துக்குமான சிறப்பு பரிசு வாரி வழங்கிய அருமையான ஸ்ரீ சீதாராம் பவுலிகள் ரெடிமேட்ஸ் அண்ட் ஃபேன்சி ஸ்டோர் நாகுடி அவர்களை வாக்குறுதி சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்தபடியாக மாவட்ட ஓட்ட பந்தயத்திற்கு பரிசு வழங்கிய திரு விஸ்வா முதலாளர் அவர்களை வரவேற்று போட்டிக்கு சிறப்பு ஏசி வழங்கிய அருமை மைத்திரர் சிவதாஸ் அவர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். சகோதரன் அருமை மைத்திரர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். சிறப்பு துண்டு வழங்கிய அன்பு தம்பி அமர்நாதன் பிரதேச அவர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். இசைநாட்களை பெண்களுக்கான சேவை வழங்கிய அருமை சித்தப்பா ஏடிஎம்பி குமார் தேமுதிக ஒன்றிய துணை செயலாளர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். மாநிலத்தில் போட்டிக்கு பரிசு வழங்கிய எம்பி சங்கர் எம்பிபிஎஸ் ஜனனி ராமஸ் அவர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். விளையாட்டுப் போட்டிக்கான அனைத்து பரிசுகளை வழங்கிய என்ஆர் அப்பாஸ் என்ஆர் தீபோசன் மாநில வடநாடு நரவேணன் அவர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். ஆர் சந்திர ஆர் திருவால் கே மலேசியா ஏ ராஜரத்னம் கே மலேசியா பி கார்த்திக் டாக்டர் கே மலேசியா அவர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். எங்களுக்கு வலுவமரத்திற்கான அனைத்து பரிசுகளையும் வழங்கிய சீதாராம் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து சீதாராம் நிறுவனக்காரர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நாகுடி ஸ்ரீ சீதாராம் பவுலிகள் ரெடிமேட்ஸ் அண்ட் ஃபேன்சி ஸ்டோர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இந்த வேலையை இந்த பரிசுகளை எங்களுக்கு வாரி வழங்கி வைக்க இந்த அச்சனையானது இனிமே தொடர்ந்து நடைபெற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவசரப்பட்டதை சொல்லிடாதே மாப்பிள்ள சீட்டை வந்து எடுத்து கட்டிய மாதிரி வச்சுக்கிட்டா நீங்க நிதானமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஆமா மாறாம பாத்துக்கங்க. 4 காந்தரையும் பாருங்க. எல்லாம் ஒரே பக்கம் திரும்பாம 4 கோட்டையும் பாருங்க. ஒரு ஆள் ஒரு பக்கம் கோட்டை பாருங்க. சொல்லிடவா 3 போ சொல்லுங்க. வெளியில சாமி கும்பிடுற மாதிரி இல்லையா எல்லாத்தையும் அவுட் பண்ணி விட்டியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. போட்டு விடுங்க பாட்டை போட்டு விடுங்க. வழக்கமான சூப்பர் சூப்பர் அருமை பாருங்க என்ன மாதிரி எங்களுக்கு ஆர்டர் மாட்டா மரணி எட்டி விட்டாரா எட்டவில்லை கொஞ்சம் என்ன மாப்பிள்ள சட்ட பிடிக்கலையே மாப்பிள்ள சரிக்கிச்சு மாப்பிள்ள வாழைப்பழ தாயா இருந்து இறங்கி வளைக்கிருச்சு மாப்பிள்ள வளைக்கிருச்சு ஆமா